வெல்கம் டு காட்யூட் ஸ்டுடியோ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் தொடக்கம்ங்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம எடுத்திருக்க டாபிக் யூத் ரிலேஷன்ஷிப். யூத் அப்படின்னும் போதே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு விதமான துடிதுடிப்பு, ஏதாவது புதுசா செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். எல்லா இடத்துலயும் தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த யூத் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்துல அவங்க என்ன விதமான கோர்ஸ் செலக்ட் பண்றாங்க, என்ன ப்ரொஃபஷன் செலக்ட் பண்றாங்க, எந்த விதமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இருக்கு. அப்படி அவங்க வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கிட்ட சிஸ்டர் ரஞ்சினி வந்திருக்காங்க. சிஸ்டர் ரஞ்சினி சிறு வயதுல இருந்தே பிரம்மா குமாரிகள் இயக்கத்தோட தன்னை இணைச்சுக்கிட்டு இறை சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நாம அவங்கள சந்திப்போம். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யூத் எப்பவுமே தன்னை சுத்தி ஒரு குரூப்போட தான் இருப்பாங்க. எங்க போனாலும் ரொம்ப சீக்கிரம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே சமயத்துல இப்ப பாக்குறோம், ரொம்ப சீக்கிரம் பிரேக்கப்பும் ஆயிடுது. இதுக்கு காரணம் ஒரு சின்ன சின்ன சுபாவங்கள் தான் இருக்கும். அந்த சுபாவத்தை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது சரியாயிடும். ஆனா இந்த சமயத்துல பார்த்தோம்னா அந்த மாதிரி அவங்க சரி பண்ணிக்க ட்ரை கூட பண்றது கிடையாது. சோ இதோடைய விளைவுகள் ரொம்ப பெருசா கூட இருக்கு. இதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணலாம்? யூத்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நீங்க சொன்னது போல அவங்களுக்குள்ள ஒரு துடிதுடிப்பு இருக்கு, துணிச்சல் இருக்கு, எனர்ஜி இருக்கு அவங்கக்கிட்ட. அதாவது அந்த ஏஜ்ல பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி ரெண்டுமே சரிசமமா அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்க எதையாவது சாதிக்கணும்னு விரும்புறாங்க. அந்த எனர்ஜியை எப்படியாவது அவங்க வெளிப்படுத்த விரும்புவாங்க இல்லையா? ஸோ ஏதாவது சேலஞ்சிங்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பொதுவாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல பார்க்கும்போது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிளா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுடைய அந்த வேகத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லையா? அப்போ அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேகம் சில நேரங்கள்ல சண்டைங்கிற ரூபத்துல, சச்சரவுங்கிற ரூபத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா தன்னோட சக்தியை காமிக்கணும், தன்னுடைய திறமையை காமிக்கணும், தன்னுடைய அறிவாற்றலை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உடனே அதுக்கு மறுப்பு சொல்றது. சோ அதை காண்பிக்கணுங்கிறத அந்த விதத்துல காண்பிக்கிறாங்க. இன்னொன்னு, ஃபேமிலியில ஏன் சச்சரவுகள் அவர்கள்னால வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கூட குறைச்சலா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவங்களுக்கு அப்படின்னா அங்க கட்டாயம் சச்சரவுகள் வரும். அதே நேரத்துல இன்னொரு ஒரு ஆட்டிடியூட் என்ன இருக்கு அப்படின்னா, இளைஞர்களுக்குள்ள நான் கரெக்ட் அப்படின்னு. இது இளைஞர்கள் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே அது இருக்கு. சோ ஐ எம் ரைட், அதாவது நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த ஈகோ, அதுதான் இந்த இளைஞர்கள் அவங்களுடைய உறவு முறைகள்ல சண்டை சச்சரவுகள் கொண்டு வர்றதுக்கு அந்த ஈகோ தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஆனா இப்ப இருக்க யூத் கிட்ட உங்ககிட்ட ரொம்ப ஈகோ இருக்கு அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஈகோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சிஸ்டர் ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கும்? இதுல ஈகோங்கிறது என்ன அப்படின்னா, தன்னை பத்தி ஒரு ஒரு ஃபால்ஸ் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை புரிந்து கொண்டு இயல்பாக இருக்கிறது தான். தன் மீது ஒரு பெருமிதத்துல இருக்கிறது தான். ஆனா ஈகோன்னு என்ன அப்படின்னா, நான் தான் சரி, நான் தான் உயர்வு அப்படின்னு ஒரு தனியா அவங்களுக்குள்ளேயே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி இல்லை. நான் இப்படிதான், என்னை பத்தி எனக்கு தெரியும், ஸோ எனக்குள்ள இந்த ஒரு விசேஷ தன்மைகள் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ரொம்ப இயல்பான தன்னை பற்றி ஒரு பெருமிதத்துல நிலைச்சிருக்கிறது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றோம். ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு கேள்விப்பட்டது, படிச்சது ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், அவர் சடனா அவர் ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாரு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் ரொம்ப சின்ன வயசு பையன் தான். அவனை அந்த இயக்குனரா ஆக்கிட்டாங்க அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு. அப்ப அவன் முதல் நாள் எல்லாரும் அவனுக்கு சல்யூட் பண்றாங்க. அவன் உட்கார்றான். அவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் தான் பெரிய ஆளுங்க, நான் தான் எல்லா இந்த இதுக்கே தலைவனா இருக்கேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு ஒரு அந்த விதமான ஒரு கர்வத்துல அவன் போய் உட்கார்றான். அவன் ரூம்ல போய் அவன் உட்கார்ந்த உடனே அவருடைய ரூமுக்கு ஒருத்தர் உள்ள வராரு. வந்த உடனே
அவர் வராருன்னு தெரிஞ்சுன்னு உடனே போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். சும்மா ஒரு பாவலா காமிக்கிறான். ஆமா. அப்போ அவனை வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான் போன்ல. இல்ல இன்னைக்கு இதை வைக்க முடியாது மீட்டிங், நாளைக்கு வச்சுக்கோங்க, நாளான்னைக்கு வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன எஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்கறான். கேட்கும் பொழுது அவர் வந்து சொல்றாரு, சார் உங்களுடைய இந்த போன் ரிப்பேர் ஆகி 1 வாரம் வந்து ஆச்சு, அதனால அதை ரிப்பேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு. அப்ப பாருங்க, சில நேரத்துல அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு ஆணவம், ஈகோ, அந்த அகந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து நம்மள சில நேரத்துல ஒரு எம்பாரசிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கொண்டு போய் விட்டுடுது. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தது அப்படின்னா அவசியம் மற்றவங்களுக்கு கூட அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அது மூலமா அவங்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். இப்ப இருக்க சூழ்நிலையில பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், ஒரு சின்ன ஈகோ கிளாஷா வந்து இருக்கும். அதை வந்து பேசி உட்கார்ந்தாலே வந்து சரி பண்ணிட முடியும். ஆனா வந்து அப்படி பேச மாட்டாங்க. 2 பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அவங்க வந்து முதல்ல சாரி கேட்கட்டும், ஏன் இவங்க வந்து பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கும். அவங்களுக்கு விருப்பம் கூட இருக்காது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விடுறதுக்கு. இருந்தாலும் வந்து அந்த ஒரு சின்ன சுபாவத்தை மாத்திக்க முடியாத காரணத்தால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. இது யூத் ஸ்டேஜ்ல வந்து நம்ம நிறைய பாக்குறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் நடக்குது. அதனாலதான் சில இதுல பாத்தீங்கன்னா சீக்கிரமா டிவோர்ஸ் ஆயிடுது இளைஞர்களுக்குள்ள. ஏன்னா அந்த ஒரு ஈகோ தான் அதுக்கு வந்து மெயினா தடங்களா இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அதை வந்து நாம் அப்படின்னு வந்து மாத்தணும். சோ நான்கிறதுக்கும் நாம்ங்கிறதுக்கும் ஒரு வார்த்தை தானே வித்தியாசம் இல்லையா? அப்போ நமக்குள்ள அந்த ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா யாராவது 2 பேருமே ஒரே மாதிரி சுபாவம் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது. இப்ப யாராவது ஒருத்தராவது அந்த ஈகோவை வந்து விட்டு கொடுக்கணும். ஆனா இளைஞர்கள்கிட்ட இதுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் நீங்க பாருங்க, இவன் வேகமா போயிட்டு இருப்பான், இவன் தான் வேகமா போயதான் பழக்கம் ரோட்ல, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டா அது பிடிக்காது, உடனே கோவம் வந்துடும் இல்லையா? அந்த ஒரு ரோட் ரேஜ் நடக்குதுங்க. அப்ப அந்த ஒரு நான் தான், அதுலயும் நான் தான் அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய பாக்குற சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த ஈகோனால சண்டை வந்து கொலையில வரைக்கும் முடியுது. ஒண்ணுமே இருக்காது, ஆனா அந்த மாதிரி போய் முடியும். இப்ப இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி சொன்னீங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஈகோ ரொம்ப சீக்கிரமா வந்து பிரேக் ஆகுது, ஹர்ட் பண்ணிடுறாங்கல்ல. அந்த ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது நேச்சுரலி வந்து ஹர்ட் ஆகுது, இன்னொருத்தவங்களோட மனசு ஹர்ட் ஆகுது, அப்போ அது பிரேக் ஆகுது. அப்ப என்னன்னா அவங்க உடனே பேசுறத நிறுத்திடுவாங்க. ஆனா they want to speak, மனசுல வந்து அப்படி இருக்கும், பேசணும்னு தோணும், பட் his ego is not allowing him to speak இல்ல. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈகோ இருக்கிறதுனால அவன் முதல்ல சாரி கேட்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சந்திக்கணும் பேசணும்னு இருந்தாலும் பண்றது இல்லை. ஆனா இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கிட்ட இருந்து அந்த கட் பண்ணாங்களோ ரிலேஷன்ஷிப்பை, அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கே பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஹர்ட் பண்ண பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களோட பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி. சரி, இந்த மாதிரி நீங்க ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். சில நேரம் இந்த பர்சன் கூட வந்து மறந்துருக்கலாம். சோ அந்த ஒரு ஹர்ட் பண்றதுனால எனக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னா இல்ல. இப்ப நான் கையில வந்து நான் வந்து ஒரு தீச்சட்டி வச்சிருக்கேன்னா அந்த வெப்பம் முதல்ல வந்து யாருக்கு வரும்? தனக்கு தான் வரும். தனக்கு தானே வரும் இல்லையா? அப்ப நான் கோபப்பட்டேன் அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பாதிப்பு வந்து எனக்கு தான் வந்து வரும். ஹர்ட் எனக்கு தான் வரும். முதல்ல மனசுல அந்த கோபம் மனசுல வருது, என்னுடைய உணர்வுகள்ல வருது, என்னுடைய பார்வையில வருது, என்னுடைய வார்த்தைகள்ல வருது, என்னுடைய சைகைகள்ல வருது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே எனக்கு தான் வந்து பாதிப்பு வந்து வருது. இது வந்து ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்துல யாருக்கு ஹெல்த் அவேர்னஸ் இல்லைங்கிறீங்க? எல்லாருக்குமே தெரியுது இது அதனாலதான் இதெல்லாம் வியாதி வருது. ஆல் ஆர் அவேர் ஆஃப் திஸ். அப்படி இருந்தும் they are not able to control. அதுதான் இங்க ஒரு இதா இருக்கு. அப்போ அதை வந்து கட்டாயமா இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அவேர்னஸ் வேணும் எல்லாருக்குள்ளயுமே. சில பேர் எவ்வளவு நாளா வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள. இப்போ 5 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கோம், அதை வச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சிருப்பாங்க, மாச கணக்கா இல்ல வருஷ கணக்கா கூட வச்சிருப்பாங்க. அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. சோ அவங்க எதிரில இருக்கிறவங்க மறந்து போயிருக்கலாம்,
ஆனாலும் இவங்க வந்து மனசுக்குள்ளேயே வந்து வச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து தேவையில்லை இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆமா. இப்ப இந்த ஈகோனால ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இரிட்டேட் ஆகுறாங்க. இவங்க இவங்க எப்படி என்ன இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு. செகண்ட் திங் இஸ் கோபமா வெளிப்படுது. மூணாவது ஜெலசி. ஜெலசிக்கு காரணம் கூட ஈகோ தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஈகோயிஸ்டிக் பர்சனுக்கு வந்து என்ன இருக்கும், நான் தான் ஒரு பெரியவன், அகங்காரம் இருக்கும். நான் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். எனக்கு தான் எல்லா பெருமையும் கிடைக்கணும் இல்லையா? எனக்கு தான் அந்த எல்லாமே மாதிரி தெரியும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்ப இன்னொருத்தவங்களுக்கு எல்லாம் ஏதோ தெரியுது, ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கு அப்படின்னா உடனே அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வருது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அவங்களுக்கு அந்த புகழ் வரக்கூடாது, எனக்கு தான் வரணும். See, because of ego, jealousy also arises. அந்த இப்படி வந்து ஒரு வேண்டாத குணம் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இன்னொரு வேண்டாத குணத்தை வந்து அது கூட்டிட்டு வந்துடுது. கூட்டிட்டு ஆனா ஒரு சில யூத்தோடைய சுபாவம் எப்படி இருக்கும்னா, அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. வெளியில வந்து அதை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது வந்து ஹர்ட் ஆயிட்டாங்கனால உள்ளேயே அதை வந்து வச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இப்ப ஏன் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பர்சன் கிட்ட மட்டும் கிடையாது, மத்த எல்லார்கிட்டயுமே கூட வந்து அவங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல. சோ இப்ப பார்த்தா நம்ம அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ராப்ளம் ஆகுது. ஏதாவது கோபத்துல திட்டிட்டோம் அப்படின்னாலும் அது பிரச்சனை ஆயிடுது. இவங்கள மாதிரி ஷேர் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான். அதை எப்படிதான் சிஸ்டர் இப்ப வெளிப்படுத்துறது? ஒரு விதத்துல வந்து அந்த இன்ட்ரோவர்ட் நேச்சர் வந்து ஒரு விதத்துல நன்மை பண்ணுது சில இடங்கள்ல. ஆனா சில இடங்கள்ல அதனாலேயே பிரச்சனையும் வந்து வருது. ஆமா இல்லையா? சோ இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் உள்ள அவங்க வச்சிருக்கிறதுனால, அதாவது ஒவ்வொரு மனுஷனுமே பார்த்தா ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரெஷர் குக்கர்ல வந்து ப்ரெஷர் உள்ள இருக்கும். அத வந்து கரெக்டா அந்த விசில் மூலமா அது அந்த என்னது அந்த ஒரு அந்த அது மூலமா வெளியில அந்த காற்று வந்தால்தான் அந்த சாதமோ ஒரு வாட்டவோ அது வந்து கரெக்டா வேகும் இல்லையா? சப்போஸ் அந்த விசில் இல்லைன்னு வைங்க, அது ஒரு மாதிரி தூக்கி அடிச்சிடும் இல்லையா? அதே மாதிரிதான் நமக்கு உள்ள இருக்கிறது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்பதான் அதுல நன்மை இருக்கு. சோ எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரஷர் இருக்கு. எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத இடம் இருக்குன்னு சொல்லுங்க இந்த உலகத்துல? அப்படி எங்கேயுமே சொல்ல முடியாது. எங்கேயுமே சொல்ல முடியாது. சொல்லுவாங்க ஹிமாலயாஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது அப்படின்னு. பட் ஹிமாலயாஸுக்கு போனாலும் அங்க போய் நீங்க தனியா எவ்வளவு நாள் நீங்க இருக்க முடியும்? ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு இல்ல? சோ அதனால வந்து அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணி ஆகணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகுறோம் ஏதோ ஒரு விதத்துல. பட் இன் வாட் வே ஐ எக்ஸ்பிரஸ் அது வந்து இருக்கு இல்லையா? அப்போ அதை வந்து வெளிப்படுத்தி ஆகணும். சில பேர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து ப்ரொவோக் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு மேட்ச் ஸ்டிக் இருக்கு, மேட்ச் ஸ்டிக் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு வரிசையா பத்திக்கும். அந்த மாதிரி சில பேர் வந்து லிவிங் மேட்ச் ஸ்டிக்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. இது எஸ்பெஷலி நம்ம இளைஞர்கள்கிட்ட நம்ம வந்து பாக்குறோம் இந்த விஷயத்த. ஸோ அந்த ஒரு நேச்சர்னால பல பேருக்கு அவங்களை சுத்தி வர இருக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து வருது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வருது, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து வருது. அதனால நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? சரி, என்னுடைய ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டான், எனக்கு உடனே உள்ள கோபம் வருது. பட் நான் எனக்குள்ளேயே நான் கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு, ஓகே என்னோட ஃப்ரெண்டு தானே, ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து அவன் கையை பிடிச்சு நீ இந்த மாதிரி சொல்றியே எனக்கு வந்து எவ்வளவு ஒரு ஹர்ட் ஆகுது தெரியுமா, ஏன் அப்படி சொல்லக்கூடாதா? உரிமையா கேட்கலாம் இல்லையா? ஏன் அந்த மாதிரி மெத்தட்ல கேட்கலாம்ல. உடனே நீ எப்படி என்ன சொல்லலாம் ஆச்சாப்பச்சான்னு அந்த ஒரு சண்டைக்கு போறதுக்கு பதிலா உடனே நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க சைலன்ஸ்ல இருங்க. சைலன்ஸ் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சு இல்ல தோல்ல போட்டு நீ இந்த மாதிரி சொல்றியே எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா கட்டாயமா அவங்க கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அதை பொறுத்துக்குவாங்க. லைக் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை வந்து அவங்க இழப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, ஆனா மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, அவங்க தாங்கிப்பாங்க எல்லாத்தையுமே. அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நல்லதா சிஸ்டர்? அப்படி மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்கள தியாகம் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்காங்க. அப்படியும் சில இளைஞர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ இதுல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே வச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு உங்களுக்கு? எல்லாரும் விட முக்கியமான நபர் யார் உங்களுக்கு? எனக்கு யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன். கரெக்ட். இது நீங்க மட்டும் இல்ல,
எல்லாருக்குமே அதுதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இதை தானே நம்ம பாக்குறோம். ஆமா. ஸோ இந்த ஒரு செல்ஃப் தான் வந்து முக்கியம். அப்ப செல்ஃப் முக்கியங்கும் போது இப்ப நீங்க வந்து எனக்கு முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்க மேல ரொம்ப நான் அக்கறை வைப்பேன் இல்லையா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும் போது உங்க மேல ரொம்ப கவனம் வைப்பேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுவேன், இல்லை எப்பவுமே உறுதுணையா இருப்பேன், இதெல்லாம் செய்வேன். ஸோ அதே மாதிரி செல்ஃப் மேல எனக்கு ஒரு ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, செல்ஃப் நான் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னை நான் கேர் எடுத்துக்கணும். நான் என்ன வருத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா அது உண்மையிலுமே சரி கிடையாது. தன்னைத்தானே வருத்திக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. மத்தவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும், மத்தவங்கள நான் ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்க வேண்டிய அவசியம் இங்க இல்லை. இன்னொன்னு என்னன்னா ஆட்டிடியூட் கிடையாது. அது வந்து ஐ வில் சே தட் அது கூட ஒரு விதமான ஈகோ. ஏன்னோ நான் எல்லாத்தையுமே நான் சகிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு மத்தவங்களை ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வாழ்க்கையில. அதற்கு வந்து ஜாஸ்தியான உங்களுடைய எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும். எந்த ஒரு கோபம் வெறுப்பு இல்லாம இருக்கா என்னுடைய மனசுல, அதை நான் செக் பண்ணி கிளியர் பண்ணிட்டாலே போதும். வந்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இதை மட்டும் நம்ம செஞ்சா போறோம். மத்தபடி நம்மள வருத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இப்ப நான் வந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் வந்து என்ன சொல்றது, அத அழுத்திக்கிட்டு நான் மத்தவங்களுக்காக நான் தியாகம் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இன்னொன்னு கடவுளோ இல்ல எந்த தர்ம பிதாவோ நீ உன்னை வருத்தி கொண்டு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடு அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. ஸோ அதனால நாம் அதை புரிஞ்சுக்கணும். செல்ஃப் மேல ஒரு கேர் எடுத்துக்கணும். ஒரு விதத்துல சுயத்தினுடைய நலனை பார்த்தாதான் பொது நலன். இந்த விதத்துல சுயநலமா வந்து இருக்கணும். அப்பதான் பொது நலன் வந்து செய்ய முடியும், தொடர்ந்து செய்ய முடியும், அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லாவும் செய்ய முடியும். ஸோ ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க அதை பத்தி. ஆனா சில நேரங்கள்ல தவறுகள் பண்றாங்க இல்லையா, அது நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்தாலும் அதை நம்ம சொன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமே, அப்ப சொல்லாம விட்டுறலாம், ஏன்னா அவங்க நான் சொன்னா அதை வருத்தப்படுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறலாமா? அப்படி விடுறது எப்படி? அப்படி நம்ம வந்து விட முடியாது. மற்றவர்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறோம் அப்படிங்கும் போது, இல்ல யூத் ரிலேஷன்ஷிப்ஸ்லயே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, அப்போ ஆஸ் அ ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு நான் கைட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால எப்பவுமே வெதர் பிட்வீன் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித்தின் த ஃபேமிலி மெம்பர்ஸ் நாம ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தவறுக்கான ஒரு திருத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்பன் ஆர் ஃபர்ஸ்ட் டூல் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லவ். அன்பாக அந்த ஒரு கைடன்ஸ் நீங்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லவ், அதுக்கப்புறமா தான் லா. நம்மளுடைய மூத்த சகோதரியார் தாதிஜி கூட ஒரு தடவை கேட்ட போது அவங்க அந்த பதில் சொன்னாங்க, லவ்ஃபுல்லா நீங்க லாவை வந்து சொல்லுங்க அப்படின்னாங்க. இட் வாஸ் ரியலி டச்ட் மீ. அப்ப அன்பா அந்த லாவை வந்து சொல்லணுமோ. ஸோ அதுக்கு பேரு தான் என்ன, கண்டிப்பு. ஏன்னோ ஸோ கண்டிப்புங்கிறது வந்து வேற, கோபம்ங்கிறது வந்து வேற. இது ரெண்டையுமே வந்து ஒன்னா நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பு இஸ் அ நல்ல குணம், பட் ஆன் தி அதர் ஹேண்ட் கோபம் இஸ் அ கெட்ட குணம். அப்போ ஏன்னா அது கெட்ட குணம் ஏன் சொல்லணும், உள்ள இருந்து அந்த ஒரு ஆவேசம் இருக்கு கோபம்ங்கும் போது. ஆனா கண்டிப்புங்கும் போது உள்ள வந்து அன்பு இருக்கு. எதிரில் இருக்கிறவங்களுடைய எதிர்காலத்தை வந்து ஒரு ஃபார் சைட்டட்னஸோட நம்ம வந்து பார்த்து ஒரு குட் விஷஸோட சொல்லக்கூடியதுதான் அந்த கண்டிப்பு. கண்டிப்பு வந்து நம்மள ஹர்ட் பண்றது கிடையாது, எப்பயுமே கோவப்படுறதுதான் ஹர்ட் பண்ணுது. கரெக்ட். அப்போ அந்த கண்டிப்போட அந்த கண்டிப்பு இருக்கணும். அப்புறம் நான் வந்து கைட் பண்ணணும், இது மாதிரி நீ வந்து செய்யலாம், this is my suggestion and I think that you will certainly do that, you have the capability, you know. அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லும் போது அதே நம்ம சொல்றதையும் அவங்க செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது அப்படி நம்ம வந்து சொல்லணும். ஸோ நீங்க கண்டிப்போடவும் கைடு பண்றதுதான் உங்களுடைய ரோல். மற்றபடி அவங்கள மாத்துறது உங்களுடைய ரோல் கிடையாது. அது முழுக்க முழுக்க அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. நான் இன்னொருத்தங்களை வந்து திருத்த முடியாது, மாத்த முடியாது. ஸோ
காந்திஜி கூட சத்திய சோதனை அந்த புக்ல கூட எழுதியிருக்காரு. அவரு அவருடைய ஃப்ரெண்டை வந்து திருத்தணும்னு பார்த்தாராம். பட் ஆல் மை எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால நெவர் எவர் ட்ரை டு சேஞ்ச் அதர்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. கைட் பண்ணணும், ஆனா அவங்க சேஞ்ச் பண்ணணும்ங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து வைக்க முடியாது. நம்ம ஜஸ்ட் நம்ம குட் விஷஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த டைம்ல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் லெக்சர் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு பாய் இதே பாயிண்ட்டை நான் வந்து ஷேர் பண்ணேன், யூ கேனாட் சேஞ்ச் அதர்ஸ் அப்படின்னு. அப்போ உடனே ஒரு பையன் வந்து கை தூக்கினான். அப்புறம் எஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து கேட்டா, சிஸ்டர் நீங்க சொன்னீங்க யூ கேனாட் சேஞ்ச் அதர்ஸ்ன்னு, தென் why are you here? ஏன்னா எங்க பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு இவங்க நல்லா போய் திருத்துங்க, அறிவு நல்ல புத்தி கொடுக்க. அப்போ அவன்கிட்ட சொன்ன, கரெக்டா தான் கேட்டீங்க, I am not here today to change all of you because that's not possible. அது வந்து செய்ய முடியாத காரியம். I cannot change you and I cannot change others, but one thing what I can do is I can inspire others to change. But how? Through self change. So நான் மற்றவங்களை மாற்ற முடியாது. ஏன்னா நான் மாறும்போது என்னை பார்த்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. Because why do they get inspired? Because அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்றாங்க இல்லையா, அவங்க they feel comfortable with me and என்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. அதனால அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆங்க, ஓகே நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இல்லையா. ஸோ அதனால என்னைக்குமே ஒருத்தவங்களை வந்து நம்ம திருத்துறதுக்கான ஒரு பொறுப்பு இருக்கு. இஃப் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பர்சன், மே இட் பி யுவர் ஃபேமிலி மெம்பர் ஆர் அ ஃப்ரெண்ட், இஃப் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், நான் வந்து கண்டிப்பா இட்ஸ் மை டியூட்டி டு கரெக்ட் தெம். அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து இந்த உரிமையோட நான் வந்து சொல்லலாம், அன்பா நான் வந்து சொல்லலாம். என்னைக்குமே வந்து இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் அவங்க வந்து என்னைக்குமே போகணும். அதை தான் அவங்க வளர்த்துக்கணும். எந்த ஒரு ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா அவங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லை அப்படிங்கும் போது இட்ஸ் பெட்டர் நாட் டு என்கரேஜ். ஒவ்வொருத்தருக்குமே அந்த மனசாட்சி, அந்த உள் மனம் இருக்குல்ல, அது சொல்லும் ரொம்ப சரியா சரி அப்படின்னு சொல்லும். உடனே கேட்கணும். இளைஞர்கள் கட்டாயமா அவங்களுடைய உள் மனசனுடைய வாய்ஸை வந்து கேட்கணும், சொல்லும் எல்லாருக்குமே. பிகாஸ் we are all divine beings, children of God. அப்ப அதுக்கும் வந்து டைம் கொடுக்கணும் இல்லையா? நான் உள்ளுக்குள்ள என்ன ஓடுது அப்படிங்கறத அவங்க கவனிக்கிறதுக்கு கூட கொடுக்கணும். ஸோ அதற்கு வந்து ஒரு சைலண்ட் ஒரு மொமெண்ட் வந்து கொடுக்கணும். மார்னிங்ல ஏர்லி மார்னிங் நீங்க கொடுங்க. ஏர்லி மார்னிங் சைலன்ஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காருங்க, இல்ல ஒரு சைலண்ட் வாக் நீங்க வந்து போங்க. if you are not able to do it, just write a journal. பர்சனல் ஜேர்னல் வச்சுக்கோங்க, எழுதுங்க. நீங்க அந்த மாதிரி செல்ஃப்க்கு வந்து நம்ம அவசியம் டைம் கொடுக்கணும், each one of us. ரொம்ப சரியா சொன்னீங்க சிஸ்டர். இதை கேட்கும் போதே வந்து உடனே செய்யணும் அப்படின்னு வந்து தோணுது. லைக் நமக்குன்னு ஒரு ஜேர்னல் வச்சுக்கணும், நமக்கு நாம வந்து டைம் கொடுக்கணும். ஸோ தட் நமக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எப்பயுமே மற்றவங்களை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நிறைய டைம் கொடுக்குறோம். ஸோ நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ப்ளஸ் ஈகோ சென்ட்ரிக்காவும் நம்ம இல்லாம மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சொன்னீங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இப்ப இருக்க டைம்ல. ரொம்ப நன்றி சிஸ்டர், நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ.